அலாங் வித் நாலேஜ் எப்படி வந்து நம்ம ட்ரிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு சில டெக்னிக்ஸு, ஓகேங்களா. மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஃபேக்சுவல் கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. இதெல்லாம் 24 ஒவ்வொரு வருஷமும் கொஷின் பேப்பர் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. முதல் விஷயம் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிடுறேன். எந்த கொஷினை பார்த்தும் பயப்படாதீங்க, ஓகேங்களா. 26 அட்டன் பண்ண போகிறதுக்கும் சரி, இது இது பார்த்தாலும் சரி. ஸோ எல்லா கொஷினுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே பாருங்கள், முதல் விஷயம். ரெண்டாவது, தெளிவாக படிக்கணும், ஓகேங்களா. பதட்டத்தோடு படிக்காமல் நிறுத்தி நிதானமாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். தென் மூணாவது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சரிங்களா. நிறைய பேசிக்ஸ் வரும். பேசிக்ஸில் எக்காரணத்தை கொண்டு வந்து தப்பு பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. இது ஒரு பாயிண்ட்டு. நாலாவது, நம்ம போக போக வந்துட்டு விஷயங்கள்லாம் சொல்கிறேன், ஓகேங்களா. அதனால ரொம்ப கீனாக கவனிங்க. இது நாலேஜ் தாண்டி இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பர் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த 2 ஹவர்ஸில் வந்துட்டு ஹவ் டு பி ஹைலி விஜிலண்ட், ஓகேங்களா. அந்தளவுக்கு வந்து அட்டன்டிவாக இருக்கணும். ரெண்டாவது, காமன் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. மூணாவது, பயப்படக்கூடாது, ஓகேங்களா. கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றீங்களா, சரிங்களா. ஸோ இப்போது 24 எக்ஸாமா, கரெக்டாக 20 டேஸ் இருக்குது. லாஸ்ட் 1 வீக் வந்து விட்ருங்க. 2 அட்வைஸ் என் சைடில் இருந்து. ஒன்று அகாடமிக் அட்வைஸ், இன்னொன்று ஜென்ரல் அட்வைஸ். ஃபஸ்ட்டு வந்து அகாடமிக் அட்வைஸ். இந்த டைமில் வந்துட்டு புதுசாக எதுவும் ரொம்பலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி, ஓகேங்களா. ஜாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. பேசிக்ஸ் மட்டும் படிங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ரெகுலராக, ஓகேங்களா. ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு 3 டேஸ் ஒன்ஸு டெஸ்ட்டு போடுங்க. இதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி, ரெண்டாவது சப்ஜெக்ட், ஓகேங்களா. எக்கனாமியோட பேசிக் கான்செப்ட்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், ரெண்டாவது. அடுத்து பாலிட்டி, ஓகேங்களா. இதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25, 15, 40, 10, 50 கொஸ்டின் வந்துடும் இதுலேயே. இதுதான் ப்ரியாரிட்டி, ஓகேங்களா. அதுக்கடுத்து ப்ரியாரிட்டி ஹிஸ்ட்ரி போங்க, ஓகேங்களா. நான் ஏன் ஹிஸ்ட்ரி யூஸ்வலாக வைக்க மாட்டேன், சயின்ஸ் அண்ட் டெக் தான் கொடுப்பேன். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, டிஃபென்ஸு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆங்கிளில் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வந்துடும், ஓகேங்களா. அண்ட் டாப் ஆஃப் தட் நீங்கள் அப்படின்னா ஆல்தேவோ வரும், அங்கே போய் நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னா எழுதிடுவீங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கும்போது ஹிஸ்ட்ரி 4ஆக பிரிச்சுருங்க. ஏன்ஷியன்ட், மிடீவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஓகேங்களா. ஏன்ஷியன்ட்டுக்கு மௌரியா, ஓகேங்களா, குப்தா, ஹர்ஷவர்தனா, ஐவிசி, இந்த நாளையும் நல்லா கரைச்சி குடிச்சிடுங்க. அது போக பிஒய்க்யூ. அதுக்கடுத்து மிடீவல் பார்ட்டு கிருஷ்ணதேவராய படிங்க. எதை படிக்கிறீங்களோ இல்லையே, கிருஷ்ணதேவராயோ, முகல்ஸு, டெல்லி சல்தனேட்ஸ், ஓகேங்களா. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சோசியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் நல்லா படிச்சிருங்க, ஓகேங்களா. டீல் விட வேணாம். இது வந்து கடைசியாக மிடீவலை கடைசியாக வச்சுக்கிங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிஒய்க்யூ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. மாடர்ன் இந்தியாவில் காந்திய நேரம் ரொம்ப முக்கியம். காந்தி வந்து 1900ஸ்லேருந்து 1947 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தீம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பட் காந்தியன்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இதுவும். ஹிஸ்ட்ரி முடிஞ்சு, சயின்ஸ் அண்ட் டெக் முடிச்சு, அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் நியூஸ் பேப்பரு, வேறு ஏதாவது மேகசின் நீங்கள் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஆர் எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. 4-5 கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும், கொஞ்சம் மாட்டும். அப்புறம் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்த ஸ்கீம்ஸ் மட்டும் பாருங்கள். ஜென்ரல் அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 4-5 விஷயம் இருக்குது, ஓகேங்களா. கடைசி 20 நாள் ரொம்பலாம் கொஷின் பேப்பரில் மார்க்கை வச்சு ரொம்ப எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா. மார்க் தனி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தனி. ஆஸ் மேக்ஸ் ஆஸ் பாசிபிள் உங்கள் கான்ஃபிடென்ஸை ஆல்வேஸ் ஹையராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. படிச்சிருக்கீங்க, எஃபோர்ட் போட்டிருக்கீங்கல்ல. சரி, 2 விஷயம்தான். எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா. எஃபோர்ட் போட்டிருக்கேனா இல்லையா. இஃப் யூ கெட் அன் ஆன்சர், டோன்ட் வரி. இஃப் யூ கெட் அன் ஆன்சர், நோ, ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட், அவ்வளோதான், ஓகேங்களா. as simple as that. ஸோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன், அந்த நம்பிக்கை இருக்கணும், ஓகேங்களா. ரெண்டாவது, பயப்படவே படாதீங்க. புதுசாக எதையுமே படிக்காதீங்க, ஓகேங்களா. தேவையில்லாத கான்வர்சேஷன் வச்சுக்க வேணாம், ஓகேங்களா. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு 24 டேஸ். அப்புறம் ஆன் டே 24th அன்னைக்கு நைட்டெல்லாம் நேரமாக தூங்கிடுங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஓகேங்களா. நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் வெதர் யூ வில் கிளியர் ஆர் ஒன்ட் கிளியர். லாஸ்ட் இயர் திஸ் டைம் ஐ டிட் நாட் நோ. மே மந்த் நான் இப்போ கூட ஊரில் தான் இருந்தேன், ஓகேங்களா. ஐ டின்ட் ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் ஃபார் லாஸ்ட் இயர். பட் திஸ் இயர் நோ, கிளியர் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த டைம் எனக்கு தெரியாது. April 30 ஐ வில் பி கிவிங் கிளாஸ் இயர், ரைட்.
ஓகேங்களா? அந்த மாரி வி டு நாட் நோ வெதர் வி வில் கிளியர் ஆர் நாட். அதனால ரொம்ப டென்ஷன்லாம் எதுவுமே எடுத்துக்க வேணாம். கோட் போட்டிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் சாப்பிட்டு நைட்டு லைட் டின்னரா எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிருங்க. எல்லாம் பென்னுலருந்து பிளாக் பென்னு அதெல்லாமே இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? பென்னு நல்லா பிராக்டிஸ் பண்ண பென்னா வச்சுக்கோங்க. காலைல எந்திரிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி போயிருங்க. அங்க போய் எதுவும் கடைசி நேரம் வரைக்கும்லாம் புரட்ட வேணாம். சரிங்களா? முடிச்சுட்டு எக்ஸாம் குடுங்க. எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் போங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே தெரியாது வந்துருச்சு, 1 வருஷம் படிச்சது எதுவுமே இங்க வரல. அந்த மாரி எது வந்தாலும் அத பத்தி வொரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே வந்து முடிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சிசெட் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணும்போது கடைசி 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர எக்ஸாம் ஹாலுக்கு இல்ல. சென்டருக்கு எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? புதுசா கான்செப்ட்ஸ் எதுவுமே படிக்காதீங்க. அந்த 3 வருஷ கொஸ்டின் பேப்பர நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எய்தர் கொஸ்டின் அந்த வேலயே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது மாரி பிரெயின் எல்லாம் நல்லா டியூன் பண்ணிக்கங்க. நல்லா அந்த நம்பர்ஸ் போடுறதுக்கு சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து 4 2 சார் 6ன்னு போட்டேன் ஒரு தடவ. ஓகேங்களா? இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பிரெயின் ஃபாஸ்ட்டா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கோம் இப்ப. ஓகேங்களா? இந்த மாரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிறாதீங்க. ஆ 2 ஆன்ஸர் வந்தோனயும் டக்குனு வந்துட்டு அரைவ் ஆயிடாதீங்க. ஆன்ஸர் வந்துருச்சுன்னு கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. ஆ சிசாட்ல வந்துட்டு 4 ஆப்ஷன் இருக்குன்னா, இப்ப எத்தன பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னுலாம் கேட்பாங்க. நமக்கு வந்து 3க்கு தான்னு வராது. ஆனா இன்னொன்னு 4ன்னு ஒண்ணு இருக்கும். லேட்டரல் திங்கிங் பண்ணுங்க. வேற ஏதாவது விட்டுட்டோனா, அந்த மாரியும் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்பர் நெகட்டிவ் நம்பர்ன்னு கேட்டிருக்காங்களா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. முடிச்சுட்டு வந்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மீன்வைல் வந்து காலையில எழுதின பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அந்த 1 வீக் முன்னாடி இப்ப 17லருந்து 24 வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிஒய்க்யூ எடுத்து பாருங்க. 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேப்பர். ஜஸ்ட் பிஒய்க்யூ ஒரு பக்கம் வச்சுக்கங்க. ஸ்டாட்டிக் ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இத மட்டும் பாருங்க. எதெல்லாம் பண்ணிறக்கூடாதுன்னா, மாரத்தான் ஃபாலோ பண்றது, 8 மணி நேரம் வீடியோவ ப்ளே பண்ணி விட்டு அத கவனிச்சுட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நான் தான் சொல்றேன்ல எழுதி வேணா குடுக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பே ஆகாது. நான் 8 மணி நேரம் மாரத்தான் பார்த்து 4வது மணி நேரம் 15வது நிமிஷத்துல எடுத்த கொஸ்டின் தான் நான் இதுல கேட்டிருந்தாங்க. அப்படியே எழுதணும்லாம் சொல்ல மாட்டோம் நாம. ஒரு பயத்துக்கு அந்த ஃபோமோவுக்கு தான் நமக்கு கிளாஸே பார்ப்போம். அது அதனால அது தேவையில்ல. தைரியமா விட்டுருங்க. சொன்ன ஆர்டர் வச்சுக்கங்க. சிசாட்டுக்கு என்சிஆர் சாரி பேசிக் சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி சொன்னேன்ல. அதுக்கு என்சிஆர்டி, அப்புறம் ஒரு சில புக்ஸு, அப்புறம் பேசிக்ஸு, பிஒய்க்யூ. ஓகேங்களா? அந்த அந்த பாடிய அந்த மொமெண்டம்ல வச்சுக்கங்க. பிஒய்க்யூ, பிஒய்க்யூ, பிஒய்க்யூ அவ்வளோதான். ஆ நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் 8 டூ 9 கொஸ்டின் வரும். நம்பர் சிஸ்டத்துக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் அப்புறம் ஏஜ் ரிலேட்டட் சம், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்டு டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேங்களா? ரேஷியோ ப்ரொபோர்ஷனாலிட்டி பெர்சன்டேஜ் ஆவரேஜ் வெரி குட் ஆவரேஜ். இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே ரீசனிங் ஆர்சிலாம் நல்லா போடுங்க. ஆர்சி விட்றாதீங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல இந்த ஏரியாஸ் வந்து நான் இத வந்து இதிலிருந்து கொஸ்டின் மிஸ் பண்ணவே மாட்டேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் என்ன நான் வந்து ஏன் ஸ்கிப் பண்ணேன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்பாங்க. நான் ஒரு தடவ என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு அவர் வந்து மேத்ஸ்ல வந்து இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட் இன் மேத்ஸ். ஓகேங்களா? அவரே அந்த கொஸ்டின் வந்து ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு சால்வ் பண்ணாரு. அப்புறமேட்டு அவரு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு. இட்ஸ் நாட் அபௌட் நான் தான் சொன்னேன்ல, சிசேட்டும் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் மாரி தான். எந்த கொஸ்டின் உனக்கு தேவை கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். 70 மார்க் வாங்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து நார்மலாவே ஜென்ரலாவே மேத்ஸ் பேக்ரவுண்ட்றதுனால மேத்ஸ்ல வீக்கு. ஓகேங்களா? அதனால எனக்கு எது எது வருமோ அதனால பண்ணிரலாம். இப்ப ஏரியாஸ் தான் நீங்க ஐடென்டிஃபை பண்றது ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணணும் அவ்வளோதான். நம்பர் சிஸ்டம் கண்டிப்பா கேட்பாங்க. அது ஈஸியா தான் கேட்பாங்க. இன்னொன்னு ஃபார்முலா அப்ளை பண்ற மாரி இருக்காது. அந்த ஸ்பாட்ல நீங்க திங்க் பண்ற மாரி இருக்கும். பிரைம் நம்பர்ல எத்தன பிரைம் நம்பர் இருக்கு, அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் ரீசனிங்லாம் கிளாக்கு, பிளட் ரிலேஷன்லாம் வருஷம் வருஷம் கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. டைரக்ஷன் கோடிங், டிகோடிங் கண்டிப்பா வரும். அதெல்லாம் தப்பு பண்ணிறாதீங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஈகோஸ். அது என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கலந்து இது பண்ணுவேன். அதாவது ஒரு ஆ டூ யூ ரியலி திங்க் தட் ஒரு தொடர்ந்து 1 ஹவர் 1 1/4 மணி நேரம் வந்துட்டு ஆர்சியே படிச்சுட்டு இருக்க முடியுமா? அதுதான் சொல்றேன். ஆ இல்ல, இல்ல. பிரெயின் ட்ரெயின் ஆயிருமா? இங்கிலீஷ் நீ படிச்சு படிச்சு ஆன்சர் எடுக்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரைட் கொஸ்டின் அரைவ் ஆவறதுக்கான அது கரெக்ட்டா அந்த ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா 5 கொஸ்டின் அடுத்த 5 ரீசனிங் போவேன். 2, 3 மேத்ஸ் சால்வ் பண்ணுவேன். மறுபடியும் 5 கொஸ்டின் கிராப் ரொட்டேஷன்.
மோனோ கிராப்பிங் பண்ணோன்னா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அது மாதிரி 3 டாபிக் இருக்குல்ல, இதில் 5 கொஸ்டின், இதில் 3, இதில் 2, 10. அடுத்த ரவுண்டு 5, 10 அந்த மாதிரி. ஸோ வந்தாங்க அப்படின்னா பேரலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே வருவீங்க. வேற ரிவிஷன் வந்துட்டு ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போ பார்லிமெண்ட் சொன்னல எத்தனை கொஸ்டின் வந்துச்சு, அப்போ அதுதான். இப்போ பார்லிமெண்ட்னா அந்த ஒரு உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவரில் ஃபுல் பார்லிமெண்ட்டை ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து வேறு சப்ஜெக்ட்ஸ் போயிடுங்க. வேறு சப்ஜெக்ட்ஸில் ஹை ப்ரையாரிட்டி ஏரியா எங்கே? ஓகேங்களா? இப்போ வேறு என்ன, மாடர்ன் இந்தியாவில் மாடர்ன் இந்தியாவில் 1900 காந்தி நேரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு 1920 வரையும் பாருங்கள். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து எக்கனாமி போங்க. எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் ரிவிஷன் பண்ணுங்கள், பேங்கிங் ரிவிஷன் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். சரி, எனிவேஸ் அதில் என்ன ஒரு இஷ்யூஸ்னா 2 விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இந்த கொஷின் நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டில் இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸில் போய் ஆட் ஆகிடும், மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு பிவைக்கு தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மற்றபடி ரிவிஷன் பண்ணுறது அந்த மெயின் ஏரியாஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டுருங்க. வேறு ஓகேவா? நல்லா படிங்க. ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.